என்னப்பா முள்ள வெட்டிங்கிறா? யாரு கேட்டு வெட்டிங்கிறா? யாரு கேட்கணுன்றா? என்னதான் கேட்கணும்? ஊர் பக்கத்துல இருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெட்ட மாட்டியா? அதெல்லாம் அவங்களுக்கு போய் கேட்டுக்குப்பா. அவங்களும் போய் கேட்டுக்குவா. இரு, வேலை செய்ய வந்து நம்ம சொல்ல கொடுக்குறானுங்க. டேய் வீட்டு எதிர முள்ளு வெட்டுற, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேடா. உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? என்கிட்ட எதுக்கு சொல்றமா? ஒரு நிமிஷம் இரு. டேய் மகனா, எங்கடா? ஸ்ட்ரைட்டா வீட்டு பேர்ல வா. ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதடா? உன் கூட சுத்திருக்குமா பூதான், அந்த பூத்தை கூட்டுவா. நான் சொன்னேன்னு சொல்றா, வருவான். ஏய், என்ன உன் புள்ளியில வர வைக்கிற? வரட்டுண்டா, உன்னை பாத்துக்கிறேன். டக்குன்னு வந்துடுறா. குப்பா, இந்த கட்டையை வெட்டிக்க சொன்னாங்க, நான் வெட்டிக்கிறேன். சும்மா ஓவரெல்லாம் கத்தாத. ஏண்டா எதிர் வீட்டுல இருக்கிற மாதிரி நான் பக்கத்து வீட்டுல இருக்கிறேன், உனக்கு மட்டும் தான் உரிமையா? ஐயோ ஐயோ ஐயோ, என்னடா இது எவ்வளவு பெரிய மரம்டா? ஆளை வச்சு வெட்டிக்கின்னு இருக்கேன், நீ வந்து கத்திக்கின்னு இருக்க. என்னடா குப்பா நீ? உங்ககிட்ட என்ன மாதிரி பேசுறால சரிப்படாது. எட்ட ஒன்னே அடி, அதனால தான் உங்களுக்கு சரிப்படும். ஓஹோ, நீ அப்படி பாரியா? கொஞ்சம் ஃபோன் கொடு. ஏன் போன் என்ன கேக்குறேன்? பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? இந்த போன். ஹலோ, மௌன, யாருன்னா 2 பேரை கூப்பிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டாண்ட வாடா சீக்கிரம். வீட்டாண்ட எங்க வர சொல்றா? வீட்டு ஆப்போசிட்ல சொல்லு. வீட்டு ஆப்போசிட்ல வாடா, முள்ளு போதாராண்ட வா சீக்கிரமா. வட்டம் வட்டம், அந்த பொம்மை மூஞ்சா வட்டம். இந்த போனு இன்னைக்கு நீயே நான் பாத்துறோம். பாக்கலாம்டா, எவ்வளோ முள்ளு மரம். நான் ஒண்ணு கூட்டு வளர்த்த மரம். நீ மட்டும் தான் ஒண்ணு கொடுக்குறியா? நானும் தான் ஒண்ணு கொடுக்குறேன் டெய்லி. டேய் அடங்குடா, வட்டம். அவனுக்கு வந்த பிறகு பேசிக்கலாம். மாப்பிள்ள, உங்க அப்பா இங்க தான் இருக்கிறானா? இங்க தான் இருக்குது மாப்பிள்ள. முள்ளுக்குது மாப்பிள்ள. வா மாப்பிள்ள. எனக்கு பாரு. வாங்கப்பா, ரொம்ப தொல்லை குத்து கிடக்குறான். நடா டப்பா வையா, என்ன நேரத்துக்கு வர சொன்னேன்? இந்த பாரு, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை அப்பாரு பேசிக்கலாம். வீட்டுக்கு பின்னால் இந்த முள்ளு மரம் இவன் ஒண்டி வெட்டிங்கிறான். நான் கேட்டுதான்பா வெட்டுறேன், சும்மா அவனை வெட்டல. இவன் வந்து கத்திக்கின்னு இருக்கான். ஏன்னா கேட்டு வெட்டினால நாங்க வீட்டு பின்னாடியே இருக்கிறோமே, எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. உங்க அப்பனுக்கும் புத்தி இல்ல, உனக்கும் புத்தி இல்ல. எப்பதான் மாப்பிள்ள இது? என்ன மாப்பிள்ள தப்புக்கு நீ இப்படி பேசுறா? ஓனா முன்னாலே போய் கேட்டு இருக்குன்னா, இங்க வந்து குத்துது குறையுதுனாக்கா அதெல்லாம் விடு, நம்மளுக்கு சாதகமா பேசு, ஏதாவது கறந்துன்னு போலாம். அப்படியே சொல்லிட்டா புளிப்பு மிட்டாய் மூஞ்சியா வீட்டு பின்னாலே இருக்கிறாங்க. நீ எப்பதான் வெட்டலாம்? கேளு, நல்லா நாக்கு பிடிக்கிற மாதிரி கேளு. என்ன பிரச்சனை பண்றீங்களா? என் பையன் வரேன்டா, அவனை சமாளிங்கடா. மாப்பிள்ள யார சொல்றான்? அந்த பொம்மை என்னதான். அந்த பொம்மை வந்து நக்கி போறான். நான் பேசிக்கிறேன். நீ 2 பேரை கூப்பிட்டு சொல்லிக்கிறேன், தாறுமாறா இருப்பாங்க. டேய் முதல்ல இவங்களை சமாளிடா. 2 பேரை கூப்பிட்டு வந்து என்ன கீச்சிடுவானுங்க. என் புள்ளைய பத்தி சாதாரணமா நினைச்சுன்னு இருக்க நீ. அவன் பயங்கரமான ஆளு. அவன் ரவுடி சொன்னி இறங்கியாச்சு, வரட்டையா பாத்துக்கிறோம். என்ன பாத்துக்குவா? அவன் வேற எதனா குண்டு ஆள் கூட்டிட்டு வந்தா என்ன பண்ணுவா? மாப்பிள்ள அவன்கிட்ட எல்லாம் அப்படியேப்பட்ட ஆள்லாம் இருக்காது மாப்பிள்ள. சப்போஸ் அடி கூட்டிட்டு வந்தானா என்ன பண்ணுவா? நான் ஒரு கட்டை தண்ணி ஒரு கட்டை எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டேன்டா. எவனு ஊர் மேல வருவாங்க சொல்றா? மாப்பிள்ள இது தன்மான பிரச்சனை மாப்பிள்ள. தன்மான பிரச்சனை இல்லடா, ஊரா சொத்து பிரச்சனை. எது எப்படி இருந்தாலும் இதுல நம்மளுக்கு பங்கு வேணும், தெரியும்ல. நம்மளுக்கு பங்கு இல்லடா, உங்க அப்பனுக்கும் உனக்கும் பங்கு. பிரச்சனை நடக்கும் போது கேட்காத ஏன்னா எடுக்கிறா? கத்தி திட்டு கட்டவா? சரி போ. நீங்க ஏதோ சரியா எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறீங்க, தெரிஞ்சு போச்சு. என்ன வாங்கி போவான்? பங்கு தான். பாதி காசு கொடுத்தா போயிடுவான். ஏய், நான் ஆளை வச்சு வெட்டேன்டா, உங்ககிட்ட எப்படி காசு கொடுக்க முடியும்? தபார் பேசாம பிரச்சனை மூச்சு விடு, பெருசாக்காத. வந்துட்டோம் பாரு சிங்கக்குட்டியே. சிங்கக்குட்டியா? மாப்பிள்ள எல்லாம் காமெடி பீஸும் வருதுங்க மாப்பிள்ள. ஏய், நாங்கடா பிரச்சனை பண்ணிக்கிறேன். ஏய் பொம்மா, வீரம் வந்துச்சா? நான் தங்கத்துல பேசுறா. ஆமாண்டா. டேய் வை பண்ணுங்க. மம்டி கடுப்பாரா என்னத்துக்கா? டேய் வழி பண்றதுக்கு மம்டி கடை பாரு கேக்குறாங்க. நான் அந்த வழி சொல்ல, ஒரு வழி பண்ணுங்க. உங்களை ஒரு வழி பண்ணாலே எல்லாம் போயிடலாம்பா. என்ன சொல்றான்? உண்டெல்லாம் பண்ணுங்கப்பாங்களா? பீஸ் உண்டா இல்லையா முதல்ல அது சொல்றான். அதெல்லாம் தருண்டா, எங்களுக்கு ஒரு வழி பண்றா. நான் இன்னைக்கு சாமி கும்பிடல போய் கும்பிட்டு வந்துட்டா? இப்பதான் முக்கியமா வீட்டு போய் கும்பிட்ற, எங்களுக்கு வழி பண்றா. டேய் என்ன சொல்ற? எங்க அம்மா கேக் கேட்டுன்னு இருக்கோம், நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டா? அட யாரா அவன்? எங்க அம்மா குத்தா கேக்கான். ஏய், என்ன இவங்கள கூப்பிட்டு வந்து காமெடி பண்ணிக்கிறீங்க? காமெடி பீஸ் கூட்டணும் வந்தா காமெடி தான் பண்ணுவாங்க. ஏய், யாரு காமெடி பீஸ்ன்றா? மாப்பிள்ள மேல கை வச்சிட்டா மாப்பிள்ள. நான் பழைய ஆளு இல்லடா, புது ஆளு. வெயில் ரொம்ப குமைச்சலா இருக்குதே, ஒரு 20 ரூபா கொடுப்பா, ரசனா வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் ரசனா அப்புறம் வாங்கிக்கலாம்டா, இங்க கவுனிங்களாம்டா. பாரு, எனக்கு ரசனா எல்லாம் வேலைக்கு ஆகுது, எனக்கு பிரியாணி வாங்கி தரணும். நான் சொல்றேன் மாப்பிள்ள புல் காமெடி பீஸுங்க மாப்பிள்ள. தலையில 4 தட்டி இல்லாமா? தட்டிடலாம். டேய் யார்கிட்ட பேசுற? உண்டி கொள்ளே அடிப்பேன். டேய் என்ன அடி குடுறாரா? இங்க அடியா.
உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. எல்லாம் பாலிவுட் கோயில் இட்டுன்னு வந்து இங்க சம்பவம் பண்ண போறேன். டேய் திரும்படா கோயந்தா. எவர் குப்பா நீ பிரச்சனை பண்ற, நானும் பிரச்சனை பண்ணுவேன். பண்ணுப்பா பண்ணு, அதுதானே வெயிட் பண்றான். நீ எல்லாம் வந்துக்கிறன்ற தைரியத்தில் தான் இவன் சொல்றான். டேய் அவன் இல்லைன்னா என்னால ஒன்றும் பண்ண முடியாதா? என்ன பேசுற? மாப்பிள அசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் போறேன் மாப்பிள. இருமாப்ல என்ன இரு மாப்பிள, ஒன்னுத்துக்கு உதவாதுன்னு அசிங்கமா பேசுவான். நீ இரு மாப்பிளன்னுவா. அதெல்லாம் நான் வராத மாதிரி பாத்துக்கிறேன். ஏன்பா என்ன இன்னைக்கு காசு தரேன்றே இல்லையா? காசு உங்களுக்கு மட்டும் 500 ரூபாய் தரேன், என்னன்றீங்க? டேய் என்ன அங்க பிரிச்சு பேசுற? இங்க ஒருத்தன் கேறடா. நீ வாயை மூடு. என்னடா சொல்றீங்க? மாப்பிள வாங்கிக்க காசை. கொடுப்பா. டேய் இருடா பேசிக்கிறல டக்குன்னு கொடுப்பான்ற. யோ எங்களுக்கு வர வேண்டியது வந்துச்சே, நீ வாங்கின வாங்க அட்டிய போ. அட நான் தெரியுங்களா, உங்களுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண கூப்பிட்டா நீங்க காசு வாங்கிட்டு போறீங்க. இப்ப என்ன பண்ணுவேன்? வெறுப்பேத்திரியா? டேய் மகனே என்னடா இதெல்லாம்? போ நீ போய் உன் வேலையை பாருப்பா. நீ என்னடா கட்டிட்டு வர? போட்டேண்ணா நவரு. ஓய் கீழே விழ போற. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. கொழு பாத்தியா? சரி காசு வாங்க. ஏன்பா சொல்லு, யார் அடிக்கணும்? அது அடிக்க தேவையில்ல, அதான் போயிட்டாங்களா? அப்ப காசு கொடு. அது அடிக்கவே இல்லை, என்னத்துக்கு காசு? அடிக்க வேலை என்னத்துக்கு காசா? இப்ப அடிக்கிறோம், காசு கொடு. அப்பா அம்மா ஐயோ ஐயோ அப்பா டேய் அடிக்காதீங்கடா. ஐயோ அப்பா. இப்ப அஷ்டம் பேர் காசு கொடு. டேய் என்னடா இந்த மாதிரி ஆளை கூப்பிட்டு வந்துக்கிற? நீ தானே எப்போ சொன்ன ஆள் அடிக்கிற மாதிரியா? ஏம்பா அப்படி அடிக்கிறீங்க? போங்கப்பா. ஏய் காசை கொடுக்க சொல்லியா, இல்லனா உன்னிய போல காட்டுவான். நான் அடி மாட்டேன்னு பாக்குறியா? மூஞ்சி பேத்துக்கோ. யோ நைனா குத்துறியா? ஐயோ என் காசு எப்படி எல்லாம் போகுது பாரு. ஏங்கடா 500 ரூபா தான் குத்துக்குறாங்க. சரி வா போலாம். ஏன்டா அந்த 500 ரூபாய் எனக்கு குத்துனா அப்போ போயிட்டு இருக்குல்ல, அவனுக்கு 500 ரூபாய் தர, இவனுக்கு 500 ரூபாய் தர. எல்லாம் உன்னால தான்டா குப்போ. ஒழுங்கா எனக்கு 500 ரூபாய் கொடுத்துரு, இல்லைன்னா அந்த முள்ளுக்கார கிட்ட போயிட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு வித்தான்னு சொல்லிடுவேன். 2 லட்சமா? சொல்லுவேன், மரத்தெல்லாம் வயிறு இருந்துச்சுன்னு. யோ நைனா குத்து விட்டுறியா? பாரு உன் புள்ளையே சொல்லிட்டான் பாரு. 500 ரூபாய் கொடுக்குறியா இல்ல அவங்களால போய் சொல்லிட்டா? இந்தடா எப்பா வாங்கதான் போதும், நான் குத்துதான் போதும். 500 ரூபாய் கொடுக்கறத விட்டு 1500 ரூபாய் கொடுக்க மூதேவி. சே எவ்வளவு போறான் பூச்சுவனுங்க. ஒரு முள்ளு வெட்ட வந்தா இந்த மாதிரி பண்றானுங்களே. இது மனுஷ கோணம், திருத்த முடியாது. மாப்பிள இந்த 500 ரூபாவை செல்ல ரீசார்ஜ் இல்ல பண்ணிக்கிட்டுமா? ஏதா இல்லடா செல்ல பேலன்ஸ் முடிஞ்சிச்சுடா, அதான் நான் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எனக்கு பாதி காசு கொடு. என்ன மாப்பிள பிரிச்சு பேசுறா? நீ நானா வேற ஏன்னா? வேறதான்டா வேறதான். அப்படியே உங்க அப்பனுக்கு மேல இருக்குதா புத்தியா? மாப்பிள நீ பேசுறது நல்லா இல்ல. நான் இந்த 250 ரூபால நீ என்ன ஆயிட்டு போறா? அதத்தான் நானும் கேக்குறேன். இந்த 250 ரூபாயில நீ என்ன ஆயிட்டு போற? குர்ரா. என் கையில இருந்து காசை புடிங்கிட்டியா மாப்பிள? உனக்கு எனக்கு இன்னில இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுறா. குர்ரா காசை. ஃப்ரெண்ட்ஷிப் கட்டின்னு காசை பிடிக்கினா துரோகியா? துரோகின்னு சொல்லிட்டல, என் முகத்துல நீ முழிக்காதடா. என்ன காசு போட்டின்னு கதவு சாத்திட்டான் அதங்கொயல. நாளைக்கு வந்து சாரி மன்னிச்சுடுவானே. ஹெல்மெட் வந்து இவன் வீட்டு பக்கமா இருக்கக்கூடாது, அவனை என் வீட்டு பக்கம் இருக்கிற மாதிரி. எப்பா போயிட்டான். இந்த 500 ரூபாய் எனக்கு தான்.